குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் நடராஜன், உங்கள் நடராஜன், அருப்புக்கோட்டை நடராஜன். உங்களுக்கு நான் நிறைய யூடியூப் சேனல் அந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு டெய்லி யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெளிநாட்டுங்கிற மோகத்தில் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க, அதை பற்றி தான் நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுப்பேன். மை ஃப்ரெண்ட், டெய்லி என்கிட்ட ஒரு 4 பேர் 5 பேர் ஃபோன் பண்ணுறாங்க. சார் 5 லட்சம் ஏமாந்துட்டேன், 1 லட்சம் ஏமாந்தேன், 40,000 ஏமாந்துட்டேன். இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஃப்ரெண்டை 3 மணிக்கு ஃபோன் பண்ணார். 3 மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நான் விடிஞ்சால் காலையில் 1.5 லட்சம் காசு கட்டணும் சார், மலேசியாவுக்கு விசா வந்துருச்சு எனக்கு. சரி, விசா வரல, ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5500 வெள்ளி. ஆனால் அவர் படித்தது 10th ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் போக ஃப்ரெஷர், இப்போ தான் படித்து முடிச்சுட்டு இங்கே உள்ளூரில் வந்து லோக்கலில் ஏதோ ஒரு பெயிண்டர் வேலையோ ஏதோ கார்பெண்டர் வேலையோ சம்திங் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு மலேசியா போனார்னா இவ்வளோ சேலரி கொடுக்க மாட்டாங்க. இது ஃபேக்குன்னு நமக்கு தெரியுது. காலையில் அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறது அந்த நெட் கால் மூலமாக ஃபோன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஆஃபர் லெட்டருக்கு என்னங்க ஆஃபர் லெட்டரு? அதில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டா ஒரு ரப்பர் ஸ்டாம்பை அடித்து கொடுத்துடலாம். அந்த கம்பெனி ஃபேக்கான கம்பெனியோட அட்ரஸ் போட்டு கொடுத்துட்றான். நல்ல வேலை காலையில் 1.5 லட்சம் வந்து கொடுத்து ஏமாந்தேன்னு சொல்லியிருந்தார். இது போக இன்றைக்கி கனடா, ஆஸ்திரேலியா இதுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎல்டிஎஸ் எக்ஸாமு வேணும். அதை பற்றி நிறையா நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன், என்னோடய மெயில்லேயும் வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு நான் ஹெல்ப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஐஎல்டிஎஸ் பண்ணாமல் உங்களால் போக முடியாது. ஓகே, 45 நாளில் போயிடலாம், 50 நாளையில் போயிடலாம், 2 மாதத்தில் போயிடலாம், இதெல்லாம் சான்ஸே கிடையாது. மினிமம் அவன் எவ்வளோ ஸ்பீடாக ட்ரை பண்ணாலும் 6 to 9 months ஆகும். இந்த அப்ராட்லேருந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். இந்தியாவிலேருந்து போனோம்னா 6 to 9 months ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி துபாயிலேருந்து நேற்று ஒரு ஃப்ரெண்டு ஏமாந்தார். அவருக்கு துபாயிலேருந்து எல்எல்சி கம்பெனி சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 2700 கிராம்ஸ். கார்பெண்டரு நினைக்கிறேன், என்கிட்ட ஆஃபர் லெட்டர் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து 2700, சர்வீஸ் அது வந்து 1.5 லட்சம் கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 50,000 போட்டு உடனே ஒரு மெடிக்கல் மெடிக்கல் வந்து எங்கன்னா காம்காலாம் கிடையாது, சாதாரண மெடிக்கல். அதே மாதிரி எல்எல்சி கம்பெனின்னு சொல்கிறான். எல்எல்சி கம்பெனினா டேரெக்டாக லேண்ட்லைனில் ஃபோன் பண்ண வேண்டியதானே? கிடையாது. அவன் ஃபோன் பண்ணது நெட் ஃபோன். ஆனால் அவனோட அக்கௌண்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கான், அவனோட ஒய்ஃபோட நம்பர். கடைசியாக நம்மளால் என்ன 50,000 கொடுத்து ஏமாந்துருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் கீழக்கரை கிளாஸ்ஃபைடு ஷேக் சார் கூட தெரியும். இது அவங்க குரூப் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் ஒரு 40,000 50,000 இப்படியா கொடுத்து கிட்டத்தட்ட நிறைய காசு அடிச்சு போயிட்டான். சார் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு எனக்கும் துபாயில் வேலை கிடைக்கலாம் கிடையாது. முதல்ல நீ என்ன படிச்சிருக்க, அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போறியா, இன்டர்வியூவில் வந்து 100-150 வரணும், உன்கிட்ட கொஸ்டின் கேட்கணும், நீ கொஸ்டின்லேயே நீ வந்து திணறணும். இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பானா இது இல்லையான்னுட்டு. சும்மா உனக்கு இன்டர்வியூ கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆஃபர் லெட்டர் உனக்கு 3000 கிராம் சார் என்னென்ன கொடுக்குறது, என்ன பைத்தியக்காரனா சார்? நம்ம கொஞ்சம் யோசிக்க வேணாம். ஆனால் இன்றைக்கி சண்டிகார்லேருந்து நேற்று எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, நாட் ஃப்ரெண்ட், எனிமினே சொல்லலாம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட கனடா கேண்டிடேட் இருந்தால் எங்களுக்கு அனுப்பிடுங்க, உங்களுக்கு கமிஷன் வந்து 1 லட்சம் தர்றேன். எதுக்கு 1 லட்சம்? எனக்கு 1 லட்சம் கமிஷன்னா அவன் ஏஜென்ட் எப்படி வாங்கிட்டு போவான்? கடைசியாக மொத்த பேர் இது நேட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு தமிழ்காரனும் எந்த ஒரு இந்தியன்ஸ் ஏமாறக்கூடாது. சரிங்களா? இந்த காசு சம்பாதிக்கலாம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் சார். துபாய்னா போய் மரத்தில் மாங்காய் காய்க்கிறதுலாம் கிடையாது. உண்மையிலே சொல்லுங்கள், கல்ஃபில் இருக்க எல்லாரும் வந்து என்ன கேட்டால் அவங்கெல்லாம் பாவம் பண்ணுங்க. இந்தியாவிலேருந்து சாயங்காலம் ஆயிடுச்சா பொண்டாட்டி பிள்ளை விட்டு கூட போய் சாயங்காலம் பைக்கில் போய் டீ வடை காஃபி சாப்பிட்ருவாங்க. அந்த ரூமில் 10 பேர் 15 பேர். அதே மாதிரி காலைல 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த டப்பாவிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு நைட் 8 மணிக்கு வந்துட்டு அந்த வாரத்துக்கு வெள்ளிக்கிழமையான மச்சான் எப்படா இருக்கா இதுன்னுட்டு இங்கே கிளவி சத்தா வர முடியாது, ஒரு கல்யாணம் சடங்கு எதுவுமே வர முடியாமல் பாவம் கஷ்டப்பட்டு போகிறான். இங்கேருந்து 2 லட்சம் வாங்கிட்டு போகிறான் வட்டிக்கு. அங்கே போய் எதுக்கு அந்த ஏஜென்டில் நம்பி இதுன்றதுக்கு? முடிந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், ஏஜென்டில் நம்பாதீங்க, நம்புங்க. அதுக்காக இல்லைன்னா சொல்லலை. ஏஜென்ட் மூலமாக தான் இன்றைக்கி ஜாப் வருது. ஆனால் எல்எல்சி கம்பெனியை பார்த்து போங்க. அந்த லைசன்ஸ் நம்பர் பாருங்கள், கீழே வந்து 1000 + 23 43 அந்த மாதிரி நம்பர் போட்டு எந்த வருஷம் ஓப்பன் பண்ணாங்க அந்த வருஷம் தெரியும். அந்த வருஷத்துக்கு பிராரமானுங்க. அதுமாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களா, ஆஃபர் லெட்டர் கேளுங்க. சரி சார், ஆஃபர் லெட்டர்லாம் இல்லை எங்கள் கம்பெனியில் கொடுக்கணும், அப்போ உங்கள் கம்பெனி ஃபேக்கு போயான்னு சொல்லிவிடுங்க. தைரியமாக இப்போ இருந்தால் சொல்லிட்டு வாங்க.
இந்த கம்பெனியில் உனக்கு ஜாப் கிடச்சா அந்த கம்பெனி கொடுத்து வச்சது. இந்த கம்பெனியில் உனக்கு ஜாப் கிடைக்கலையா, அடுத்து இந்த கம்பெனியோட உனக்கு வேறு கம்பெனி சூப்பர் கம்பெனி கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க. ஓகே, ஒரு கம்பெனின்னா அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வேணும். ஆஃபர் லெட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து மெடிக்கல் போகணும், காம்கா மெடிக்கல் இந்த மாதிரி போகணும். மெடிக்கல் முடிச்சதுக்கப்புறம் விசா வரும். விசாவுமே இன்றைக்கி நிறைய ஏமாத்துறாங்க. முடிந்த அளவுக்கு யாரும் ஏமாறாதீங்க. சரிங்களா, நல்ல ஜெனூன் கம்பெனிகளாக பார்த்துப்போங்க. எதுவும் உங்களுக்கு டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் டேக் ஒரு ஜாப்ஸ்னு போட்டு என் குரூப்பில் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு நான் ஹெல்ப்பிங் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பிங். ஓகே, அதுக்காக என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. நமக்கு குருநாதரே வந்து பார்த்திங்கன்னா கீழக்கரை ஷேக் சார் தான். ஓகேங்களா, அவர் நல்ல ஹெல்ப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நாங்கள் இந்த டீமை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எனக்கு எதுவும் சந்தேகம்னா அவர்கிட்ட தான் இது பண்ணிடுவேன். என்னோடய வயசு ஒரு கம்மி தான், இருந்தாலும் ஒரு நல்ல வெரி வெரி எக்ஸலண்ட் பர்சன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஷேக் சார். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏமாறாதீங்க. நிறைய இன்னைக்கு ஏமாறுறவன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா, அதே மாதிரி ஜாப் உனக்கு கனடாங்கன்னா 45 நாளில் வாங்கிடலாம். கல்ஃபுக்கா, அவன் கல்ஃபில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்க மாட்டான் சார். துபாய் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம ஊரில் அவன் பார்த்தீங்கன்னா காயலாங்கடை விற்று வச்சுருப்பான். அவன் வந்து சொல்லுவான், உனக்கு துபாய்க்கு போறியா, 1 லட்சம் சேலரி போறியாம்மா. ஆனால் அவன் அங்கே துபாயில் இருக்கன்னு சொல்லுவான், மச்சான் வராதடா, இங்கே வந்து சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேலை இங்கே புழிஞ்சு எடுக்கிறாங்க, இங்கே வராதுன்னு சொல்லுவான். நம்மளால் யார் கேட்டது? போட, அவன் படிக்காதவனே மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கத்தில் இங்கே ஸ்க்ரூ கொடுத்து அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம ஏமாந்துருக்கோன்ட்டு. ஓகேங்களா, இன்னைக்கு நிறைய ஏஜென்சி ஏமாந்துட்டுருக்காங்க. அதுக்காக நான் எல்லா ஏஜென்சியும் சொல்லலை, சில குறிப்பிட்ட ஏஜென்சிங்க அவங்க நேம்லாம் நான் சொல்ல விரும்பலை. தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்படி தான் ஏஜென்சி இது பண்ணுறாங்க. உங்களை சந்தோஷமான வார்த்தைகளை சொல்கிறாங்க. நமக்கும் இங்கே வேலை வாய்ப்பு இல்லைங்கிற அந்த ஆதங்கத்தில் நம்மளும் காசு கட்டி போகிறோம். முடிந்த அளவுக்கு வந்து எல்லோரும் ஏமாறுறாங்க. நீங்கள் யாரும் ஏமாறாதீங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்பிங் என்னாலும் உங்கள் நடராஜ் எப்போயும் உங்களுக்காக ஹெல்ப்பிங் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே மை ஃப்ரெண்ட், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்பிங் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே பாய், சலாம் பாய். நடராஜ், அற்புதப்பட்ட நடராஜ், பாய், டேக் கேர்.